ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் சாரீ ட்ரைப்பிங் எப்படின்னு பண்ணுறது காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் கயிறு கட்டியிருப்பீங்கள்ல, அந்த கயிறை பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். பிகாஸ் நீங்கள் சைடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சைடில் ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப குண்டாக தெரிகிற மாதிரி இருக்கனால நான் பின்னாடி கொண்டு போய்ப்பேன். எப்போவுமே கொண்டு போனதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் ஏதாவது சுருக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு க்ளீனாக நீட்டாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாரீ எடுத்து சாரீ சொருக ஆரம்பிச்சிடலாம். சாரீ எப்படி சொருகணுன்னா, உங்கள் தைஸோட ஹாஃப் இருக்குல்ல, அந்த ஹாஃப் பாயிண்ட்டில் சொருகிக்கோங்க. எப்படி சொருகணுன்னா, உங்களோட ஹைட் பார்த்துக்கோங்க. ஹைட் பார்த்துட்டு உங்களோட பாவாடை எந்த லைனில் வருதோ அந்த லைனை பிடிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் உள்ளே சொருகிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா சைட்லேயும் சொருக போகிறீங்க. சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொருகாதீங்க. சொருங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குண்டாக தான் தெரியும். அண்ட் ஆல்சோ இழுத்து பிடிச்சி சொருவீங்கள்ல, அந்த மாதிரி இழுத்து பிடிச்சி சொருகாதீங்க. எப்போவுமே எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்துட்டு எந்த லைனில் உங்களோட சாரீக்கு உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்து சொருகுங்க. சொருகும்போது உங்களுக்கு இப்படி சுருக்கமே இல்லாமல் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் துணியை விட்டுட்டு நம்ம பல்லுக்கு ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது நான் ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் ப்ளீட் எடுத்துகிட்டு பல்லு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ வரும் அப்படின்னு உங்களுக்கு கணக்கு தெரியாது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. அது இல்லை, நீங்கள் ரொம்ப இதாகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். பல்லு ப்ளீட்ஸை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ரஃப்பாக ப்ளீட்ஸ் எடுத்து என்னோடய தோள் மேலே போட்டுட்டு என்னோடய கழுத்தை வச்சு அதை பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட ஹெல்ப் கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தோளில் போட்டுட்டு உங்களோட ப்ளீட்ஸை நான் எப்படி பண்ணுவேன்னா, என்னோடய கையளவு வச்சு என்னோடய ப்ளீட்ஸ் எடுத்துப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் எடுத்து லாஸ்ட் வரைக்கும் ப்ளீட்ஸ் எடுத்துப்பேன். இதை நான் என்னோடய ஷோல்டர்ஸில் நான் பின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி, உங்களுக்கு எவ்வளோ பின்னாடி போக முடியுமோ அவ்வளோ பின்னாடி போய் உங்களோட ஷோல்டர்ஸில் பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட கை வச்சு ஒரு சைடு கிரிப் பிடிச்சிட்டு நீங்கள் எல்லா ப்ளீட்ஸையும் ஒன்று ஒன்றா வெளியே எடுத்து விட்ருங்க. லைக் நான் இப்போ பண்ணுறேன்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து விட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ளீட்ஸை ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ளீட்ஸ் நல்லாவே அழகாக அமைஞ்சு நிற்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது சில்க் சாரீ. ஒரு சப்பியான ஒரு பாடி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சில்க் சாரீ மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சு நிற்கும். இல்லை நீங்கள் ரொம்ப பரபரான்னு எடுத்துக்கிற சாரீ எடுத்திங்கன்னா அமைஞ்சு நிற்காது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குல்ல, அதை நல்லா இழுத்து பிடிச்சி என்னோடய தைஸோட சென்டரில் நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குல்ல ரொம்ப மூவ் ஆகாது. ஒரு லைட்டாக தான் மூவ் ஆகும், அதுக்கு மேலே மூவ் ஆக முடியாது. அதனால பிகாஸ் நம்ம அங்கே போய் செக்யூர் பண்ணனால. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ளீட்டாக எடுத்து விட்டு நான் இப்போ அதில் ஒரு எடுத்து விட்ட இதில் நான் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். அதெல்லாம் அப்படியே நிற்கணும், கலையாமல் அப்படியே நிற்கணும் அப்படின்றதுக்காக நான் ஷோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் கீழே இறக்கி நான் அந்த பின்னை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ப்ளீட்டையும் சேர்த்து நான் ஒரு பின் பண்ணிப்பேன். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ளீட் கலையாது. ஸோ என்னோடய ஃப்ரண்ட்டில் உள்ள ப்ளீட்ஸ் கரெக்டாக நிற்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு ப்ளீட் நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு உங்கள் சைடு ஷோல்டர்ஸோட சென்டர் பார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ளீட் ஆரம்பிங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கரெக்டான ப்ளீட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் நிறைய பேருக்கு தள்ளி போகும், அந்த மாதிரி போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய துணி வராது, சைடில் சொருகிற மாதிரி நிறைய துணி வராது. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் பின்னாடி கொஞ்சம் துணி விட்டுக்கிறேன். அது எதுக்கு அப்படின்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன்.
ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடும் அரேஞ்ச் பண்ணிக்கணும், அந்த சைடும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம இந்த சைடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சைடு அரேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சிடும், அது நல்லா இருக்காது. ரெண்டுத்தையுமே ஒரே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இதையும் எப்படி சொருக போகிறீங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் இழுத்துக்கோங்க. மேலே இழுத்துட்டு உங்களோட ஹைட் பார்த்துக்கோங்க. ஹைட் பார்த்துட்டு உங்கள் லைன் எங்கே வருதோ அது உள்ள அந்த இதில் நீங்கள் சொருகிக்கோங்க. சொருகிட்டு எல்லாத்தையும் நல்லா விரித்து விட்டுக்கோங்க. சுருக்கமே இல்லாத மாதிரி விரித்து விட்டு அதை பின்னாடி தள்ளிக்கோங்க. ரொம்ப விரித்து விட்டுறாதீங்க. ரொம்ப விரித்து விட்டால் ஃபஸ்ட் ப்ளீட் வந்து தள்ளி போயிடும். நான் இப்போ சைட்லேருந்து கொஞ்சம் துணியை வெளியே எடுத்து விட்டுக்கிறேன், அது எதுக்கு நான் அடுத்த சொல்கிறேன். இவ்வளோத்தையும் சொருகிட்டு நல்லா விரித்து விட்டுட்டு இங்கே நம்ம கொஞ்சம் துணி விட்டுருக்கோம்ல, இப்படி நீங்கள் கை விட்டாலே அந்த துணி வந்துடும். அந்த துணியை நீங்கள் இந்த ஓட்டையில் போய் பிடிச்சி நீங்கள் இழுத்துக்கோங்க. லைட்டாக இழுக்கும் போது உங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஷேப் கிடைக்கும், இந்த சைட் கொஞ்சம் ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு ஷேப் போதும் அப்படின்ற உடனே நீங்கள் அதை உள்ளே சொருகி அதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து வெளியே வராது. பின் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து வெளியே வந்து உங்களுக்கு திரும்பியும் அன்ஷேப் ஆகிடும். ஒரு வாட்டியும் நம்மளால் இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ மீதி இருக்க துணியை ஒரு ப்ளீட் எடுத்து சின்ன ப்ளீட்டாக எடுத்து நான் உள்ளே சொருகி வச்சிடுறேன். இப்போ லைட்டாக குனிஞ்சி உங்களோட ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்படி டைட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஷேப்பும் வந்துடும். இந்த சைடும் ஷேப் வந்துடும், அந்த சைடும் ஷேப் வந்துடும். இப்போ இந்த சைடு உங்களுக்கு எப்படி ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து ஒரு 2-3 ப்ளீட்ஸை நீங்களாகவே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட்ஸ் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் சம்டைம்ஸ் இருக்காது, சம்டைம்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான் இதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் இந்த மாதிரி ப்ளீட்ஸை எனக்கு ஏற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்னோடய சென்டர் ப்ளீட்டை கொஞ்சம் தள்ளி விட்டு என்னோடய சென்டர் ப்ளீட்டையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். சென்டர் ப்ளீட் வந்து உங்களோட நேவலுக்கு ஸ்ட்ரெயிட் நேராக இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடில் கொஞ்சம் பஃப்னு இருக்க மாதிரி இருக்கா, அந்த பஃப்னு இருக்கிறத லைட்டாக கை வச்சு பின்னாடி தள்ளி விட்டுட்டேன்னா அது ஷேப் வந்துடும். அவ்வளோதான். இந்த சாரீ ட்ரேப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பின்னாடி உள்ள ப்ளீட்ஸை நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பாய், சீ கைஸ்.